எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இந்த கடைசி நாட்களிலும் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த அழைப்பை பெற்றவர்களாக நீங்களும் நானும் இந்த நாட்களிலே, ஒரு விசேஷமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆவியான தேவனை நாம் ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கும்படியாக அதற்காகவே நமக்கு அருளப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக நிரம்பி ஒவ்வொரு நாளும் அவராலே ஆட்கொண்டவர்களாக நிரப்பப்பட்டு நடத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையில உங்களை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை
ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி எங்களை உமக்குள்ளாக அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. அவரை பார்த்து கேட்போம், சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஒரு ஜெபமாக எல்லாரும் நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே, அவருடைய அனலினாலே, அவருடைய அன்பினால் நிரப்பப்படும்படியாக உங்களை விட்டு கொடுங்க. இந்த வேளையில் உங்களை இருதயங்களை திறந்து பரிசுத்த ஆவியால் உங்களை நிரப்பும்படியாக. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். பலனில்லாத நேரங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய துணையாளரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் சொல்லனா பெருமூச்சோடு ஆண்டவரே, இந்த நாட்களிலே வாழ்கிற இந்த மனு குலத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய ஜெபாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த முழு உலகத்திற்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? ஆமென். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, ஆமென். உதவிடும் துணையாளரே, சொல்லுன்னா பெருமூச்சோடு, சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, என்னில் ஜெபித்திட வாருமையா. எல்லாரும் சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறவர்களாக இந்த நாட்களிலும் அவருடைய அபிஷேகத்தின் பெருமழையினாலே நீங்கள் நிரப்பப்படும்படியாக. ஆமென். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை ஆமென் அந்த மறுரூபத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியாக. Yes, Jesus. ராஜாவின் இரண்டாம் வருகைக்கான, ராஜாவின் இரண்டாம்
ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட விரும்புகிறார். ஆவியான தேவன் இந்த வேளையில உங்களை ஆட்கொள்ளும்படியாக தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே. தேவாதி தேவனின் ஆலங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா, எப்போதும் நடத்தும் ஐயா. எல்லாரும் சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிற இந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் அனல், அந்த அபிஷேகத்தின் அன்பு உங்களை நிரப்பும்படியாக விட்டு கொடுத்து சொல்லுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆவியானவரே, ஒளியராக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரை வாஞ்சிக்கிறவர்களே, யாரெல்லாம் அவருக்காக உண்மையோடு வாஞ்சியோடு இருக்கிறீங்களோ உங்களை நிரப்புகிற நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆமென். நாம் எதை செய்தாலும் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அவராலே அனலாக்கப்பட்டவர்களாக நீங்க ஒருத்தருக்கு அன்பு காட்டுறீங்கன்னா அது கூட உங்கள்கிட்ட வர அன்பு இல்லை தேவ பிள்ளைகளே, அது தேவாதி தேவன் அவருடைய அன்பை இந்த நாட்களிலே அவர் நம்ம மூலமாக செயல்படுத்தும்படியாகவே நம்மை ஜெபிக்கிற கூட்டமாக, துதிக்கிற கூட்டமாக, விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே தேவாதி தேவனை துதிக்கிற ஒரு அபிஷேகத்தினால் தேவன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர். ஆமென். அவர் கேருபீன்கள் சேருபீன்கள் துதிகளில் மாத்திரம் வாசம் செய்கிற தேவன் அல்ல, இஸ்ரவேலாக அழைக்கப்பட்ட நம்முடைய துதியில் வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இந்த வேளையிலும் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். நம்முடைய துதியில இந்த வேளையில அவர் அரசாள போகிறார். நம்முடைய துதியில அவர் இந்த வேளையில ஆளுகை செய்ய போகிறார். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி ஹalleluya, கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும் மகிழ்ச்சியோடு. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல் எம்மை நீ தூக்கி சுமந்தீர். வாக்குகள் ஆமென், ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றுவே, நீ மாற்றுவே, நீ மாற்றுவே எங்கள் சொந்தவானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம்
தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதிகளிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அப்பா உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். ஓ ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாற்றமே. மகிழ்ச்சியோடு நீங்க துதிக்கிறது எந்த ஒரு மனிதனும் இல்லை. உங்களை உயர்த்தின தேவனை நம்முடைய ராஜாவை உயர்த்தி பாருவோம். இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு நீ நான் என்றும் செய்ய வேண்டும். இனி நீ மாற்றமே. ஹல்லேலூயா. மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக என்ன தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய அபிஷேகத்தினாலே இஸ்ரவேலின் ராஜா நம்மை வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு முன்பாக போகிறார். அவன் நல்ல உற்சாகமாக ஆமென். எதை பார்த்து நாம் பயப்படாதபடிக்கு நமக்கு விரோதமாக வருகிற சத்ருவின் கூட்டம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் முன்னேறி செல்ல போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். ஆமென். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். உங்களை பார்த்து சொல்றேன், நான் உனக்கு முன்பே போறேன், நீ பயப்படாதே. நீ வந்தீர், நீ மாற்றமே. ஆமென். ஹல்லேலூயா. மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டும். இனி நீ மாற்றமே. சபையே எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களை நடத்தி போறதில்லை. நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவன் அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன். ஓ இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே. அவரை பார்த்து சொல்லுமா, எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டும். ஆமென். எதிரியின் படை நம்மை சூழும் பொழுதெல்லாம் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சேனையின் மத்தியில ஆண்டவர் நமக்கு தருகிற ஆயுதம் என்னவென்றால் நாம் பாட வைக்கிறார், நம்மை துதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு வெற்றியின் யூகம் என்னவென்றால், நீங்க பாடும் பொழுது, நீங்க துதிக்கும் பொழுது எல்லா மதில்களும் இடிந்து விழும்படியாக அந்த அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும் இணைந்து, அந்த துதியை பெற்ற எல்லாரும் இணைந்து ஆமென். எதிரியின் படையம் சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின்
தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய மக்களை வழி நடத்துதில்லை. அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவரால் வழி நடத்தக்கூடும் என்றால், இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடங்களிலே என்ன வனாந்தரத்திற்கு எதுவான காரியங்கள் நம்மை சுற்றிலும் வந்தாலும் தோன்றினாலும், நாம் சேவிக்கிற தேவன் அவர் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குகளை தந்து வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஓ ரபஷேகே, ஒருவேளை நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காகவே அவர் தந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி இந்த நாட்களிலே நாம் பாடி துதித்து நமக்கு விரோதமாக வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க இருக்கிற இடங்களிலே ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த பாடுகிற அபிஷேகத்தினாலே, அவரை துதிக்கிற அபிஷேகத்தினாலே, நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து, ஒருவேளை நீங்க நல்ல பாடுகிறவர்களாக இருக்காம இருக்கலாம், ஒருவேளை உங்க பாட்டை யாருமே கேட்காம இருக்கலாம், ஆனா உங்களுடைய அந்தரங்கத்திலே, உங்களுடைய தனிமையில், உங்களுடைய ஜெப அறையில் நீங்க தனிமையிலே தேவனை பாடி துதிக்கிற வேளையில் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, இந்த தேசத்திற்கு விரோதமாக, இந்த முழு உலகத்திற்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பொல்லாப்புகளையும் ஆண்டவர் அந்த வல்லமையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி இந்த வேளையிலே, ஆவியானவரே, நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டும்படியாக, ஆண்டவரே, நாங்கள் சேனைகளை தாண்டி செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. Hallelujah. For the God whom we worship is a mighty God. He is a powerful God. நீங்களும் நானும் அறிந்ததை விட, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு என்னோட தேவனை பத்தி தெரியும், அவர் ரொம்ப வல்லவர், அவர் ரொம்ப மகிமை உடையவர், அவர் ரொம்ப பராக்கிரமசாலி. ஆனா நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு தெரியல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் நீங்க பார்க்கல, இன்னும் நீங்க பார்க்கல. ஏன்னா இனிமேல் தான் பார்க்க போறீங்க, இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம தேவன் அவள் எவ்வளவு பெரியவர். நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் மாத்திரம் இல்ல, இந்த முழு உலகமே பார்க்க போகிறது. The entire world. ஒரு ரபாஷேக கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, நல்ல கரங்களை தட்டி இந்த முழு உலகமே தேவாதிதே இந்த பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண போகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த அருமையான, we are going to sing the song and we are going to celebrate the great and mightiness of God, for he is the ruler, he is the ruler, he is the ruler of everything, everything that you can see, everything that you can feel, everything that you can touch, in the mighty name of Jesus. Mighty is our God, mighty is our King, mighty is our Lord, he's the ruler of everything. Let's all say, mighty is our God, mighty is our King, mighty is our Lord, he's the ruler of everything. Let's all say, mighty is our God, oh, mighty is our King.
அவருக்கு மகிமையை செலுத்த அதே மகிமையினாலே சபையாகிய உங்களை அவர் அலங்கரிக்கும்படியாக அவருடைய மகிமையினாலே மகிமை பொருந்தின சபையாக மகிமை பொருந்தின சரீரமாக நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்படும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா என்னை ஆளுகை செய்பவரே அவர் நாமம் உயர்ந்தது எல்லா நாமத்தையும் சிறந்தது அவர் வல்லமை பெரியது சிருஷ்டிக்கத்தறிவரே அவர் நாமம் உயர்ந்தது எல்லா நாமத்திலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா அவர் வல்லமை பெரியது சிருஷ்டிக்கத்தறிவரே ஹல்லேலூயா let's all clap our hands and celebrate இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை தட்டி இந்த வேளையில இந்த சத்தம் தொனிக்கிற எல்லா இடங்களிலும் உங்க வீடுகளுக்குள்ளாக இந்த அலைகளுக்குள்ளாக இந்த சத்தத்தின் அலைகளுக்குள்ளாக தேவனுடைய மகிமை உங்கள் முழு இல்லத்தையும் நிரப்பும்படியாக நீங்க வாசம் செய்கிற உங்க ஸ்தலங்களில் எல்லாம் மகிமை பொருந்தினவர் அவருடைய மகிமை இந்த வேளையில உட்பிரவேசிக்கும்படியாக நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய பிரசன்னம் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா வல்லமை தேவனே வல்லமை வல்லமை ராஜனே வல்லமை கர்த்தரே என்னை ஆளுகை செய்பவரே என்னை ஆளுகை செய்பவரே ஹல்லேலூயா 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 அநேக தடவை நாம் நினைக்கும் பொழுது நான் ஒன்றுமில்லை நாம் நினைப்போம் என்னால் ஒன்றும் முடியாது என்று நாம் நினைப்போம் ஆனால் தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே வல்லமை உடையவர் மாட்சிமை நிறைந்தவர் அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால் உங்களையும் என்னையும் அவருக்குள்ளாக இருந்த அந்த வல்லமையினாலே அவருக்குள்ளாக இருந்த அந்த மாட்சிமையினாலே இந்த நாட்களிலே நம்மை நிரப்பும்படியாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, உண்மைதான், நம்மால் ஒன்றும் முடியாது. இந்த கடைசி நாட்களிலே யாரெல்லாம் தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவருடைய வல்லமையை சார்ந்து வாழும்படியாக உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, இந்த நாட்களிலே வல்லமை பொருந்தினவர் அவருடைய சிங்காசனத்தின் வல்லமையினாலே பலவிதமான வல்லமைகள் இருக்கிறது தேசத்திலே. ஆனால் சிங்காசனத்தின் வல்லமைக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. சிங்காசனத்திலிருந்து ஒரு வல்லமை வந்தால் அந்த முழு ராஜ்யமே, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலமும் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். யாரும் அதற்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் இந்த கடைசி நாட்களிலே அந்த சிங்காசனத்தின் வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு சேர் கூட இல்லாம இருக்கலாம். எங்க வீட்டில் நல்லா சோஃபா கூட இல்லை, நான் எப்படி இந்த வல்லமையிலே செயல்பட முடியும்? ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து உண்மையோடு அவரை துதித்து ஆராதிக்கிற இந்த நாட்களிலே பரலோகத்தின் வல்லமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அந்த சிங்காசனத்தின் வல்லமையினாலே உங்களை நிரப்பும்படியாக உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா அந்த வேளையில? For he is the master and he is the Lord of the universe. He is high and lifted up, and he is the Lord of the throne. Come, let's worship him right now. He is exalted, the King is exalted on high.
I will praise Him. He is exalted, forever exalted, and I will praise His name, for He is our God. Forever His truth shall reign, heaven and earth rejoice in His holy
மரியா கலா தூரவாஷேகே. இந்த முழு உலகத்தின் மேலாக எதெல்லாம் பார்த்து நீங்க பிரமித்து அடைந்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த காரியத்திலே மாற்றமே வராது, இந்த காரியத்தில் எனக்கு விமோச்சனமே இல்லை என்று எதெல்லாம் உங்களை அச்சுறுத்துகிறதாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றின் மேலாக அதிகாரம் பெற்றவராக இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக இந்த நாளிலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அல்ல, இந்த நாளிலே உயிர் தெழுந்த ராஜாவாக, பூமியை அரசாளுகிற ராஜாவாக, எல்லாவற்றின் மீது அதிகாரம் பெற்றவராக இந்த நாளிலே அவர் சிங்காசனத்தின் ராஜாவாக, எல்லாவற்றையும் அரசாளுகிற ராஜாவாக, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் பெற்றவராக, உயர்த்தப்பட்டவராக, மிகவும் உன்னதங்களில் உயர்த்தப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களே, எல்லாரையும் இந்த வேளையிலே அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக அரசாளுகிற ராஜாவுக்காக மீண்டும் வரப்போகிற அந்த ராஜாவை காணும்படியாக அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிற ஒவ்வொருவரும் இணைந்து இந்த வேளையிலே ஒருவரையே எல்லாரும் கடைசியாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக வருகிற எல்லாரும் இந்த வேளையில ஒருவேளை நீங்க வீட்டுல முழங்கால் படியிட்டாலும் இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் எந்த இடத்துல நீங்க முழங்கால் படியிட்டு இந்த வேளையில ராஜாதி ராஜாவை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அதே சனத்திலே அதே நொடியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்காசனத்துக்கு முன்பதாக அவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் இணைந்து உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு முன்பதாக உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ராஜாதி ராஜனே, ஏக சக்கராதிபதியே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜன், நீரே எங்கள் கர்த்தர். மீண்டும் வரப்போகிறீர், உம்மை ஆராதிக்கிறோம். எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே, எல் ரோய், எல்லாரும் இணைந்து எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஓர மரியா கவஷகே ரியா கலா துரபாதியே. இந்த முழு உலகத்தின் ராஜாவாக இருக்கிறவர் எல்லாரையும் அவர் பார்க்கிறாரா, என்ன அவர் பார்க்கிறாரா, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் இந்த நாளிலே. ஆகவே தேவாதி தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, எல்லா நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சிங்காசனத்திலிருந்து என்னை நீங்க பார்க்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை அறிந்தவராக நீங்க இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் பாடுகிறேன், உம்மை நான் துதி
இப்படியாக எல்லாரும் இணைந்து ஓ ரவரியக்கபஷேகே எல்லாவற்றின் மேல் அதிகாரம் பெற்றவராக சர்வ வல்லமை புரிந்தின தேவனை ஆராதிக்கிற எல்லாரும் இணைந்து இந்த வேளையில அவரை உயர்த்துவோமா இருக்கிற இடங்களில் ஓ உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் சிங்காசனத்தின் ராஜனே நீங்க உயருங்கப்பா. இந்த முழு உலகம் காணும் வரைக்கும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இந்த முழு உலகத்திலும் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் தொடர்ந்து அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்கப் போகிறோம். சாத்தான் அக்கினியை வெறுக்கிறான். அக்கினி இருளின் அதிபதியை பயமுறுத்தும். எந்த அளவிற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக திருச்சபையாக இணைந்து அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தியை நாம் எல்லாரும் அனுபவிப்போம். அக்கினி ஜெபங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அக்கினியின் மீது இருக்க பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். இருளின் ராஜ்யத்திற்கு நாம் பயத்தை கொடுக்கும் நபராக இந்த ஜெபம் நம்மை மாற்றி அமைக்கும். அக்கினி ஜெபங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அக்கினி ஜெபங்கள் பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியுடன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தில் நாம் தைரியமாக சவாலிட வேண்டும். ஒரு எழுப்புதல் ஜெபத்திட்டம். அக்கினி ஜெபங்கள் நம் ஒவ்வொருவரையும் வெற்றி மலைக்கு நம்மை கொண்டு செல்லும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரும் குளிரும் அனலுமில்லாத நிலை, சோம்பேறித்தனங்கள் எல்லாம் வெளியே வரும். நம்முடைய தரிசனம் இந்த ஜெபத்தின் மூலமாக தெளிவாக இருக்கும். நம்முடைய பலன் தனித்தன்மையுள்ளதாக மாறும். நாம் எப்பொழுதும் மலை மீது இருக்க இந்த ஜெபம் நமக்கு உதவி செய்யும். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து வைத்திருக்கிற அந்த தெய்வீக லக்கை மாற்றக்கூடிய ஆவிக்குரிய திட்டமாக நம்மை உயர்வுக்கு நேராக கவன் எறியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பு ஆகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உபாகமம் 28:13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ரோமர் 8ஆம் அதிகாரம்
35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்பொழுது நாம் தொடர்ந்து அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆக்ரோஷமாக, வைராக்கியமாக, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த ஜெபங்களை ஏறெடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற திருச்சபைகளில் தொடர்ந்து ஆவியானவர் எதை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையில் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வேர்களுக்கு மேலாக எழும்புவோம். நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க. நாங்க எல்லாரும் எழும்புவோம், எழும்புவோம், எழும்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையில் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வேர்களுக்கு மேலாக எழும்புவோம், எழும்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையில் நான் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வேர்களுக்கு மேலாக எழும்புவோம், எழும்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய ஊழிய வாழ்வில் நிதானமாக, அர்ப்பணிப்புடன், சீராக செல்வதற்குரிய அபிஷேகத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய ஊழிய வாழ்வில் நிதானமாக, அர்ப்பணிப்புடன்,
சீராக செல்வதற்குரிய அபிஷேகத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய ஊழிய வாழ்வில் நிதானமாக, அர்ப்பணிப்புடன், சீராக செல்வதற்குரிய அபிஷேகத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் அழைப்பில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பில் பயனுள்ள விரிவாக்கம், நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, பயனுள்ள விரிவாக்கம் உண்டாக்கக்கூடிய வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே என் மீது, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது, எங்க திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, இளம் வாலிப தம்பி தங்கைகள் மீது, வாலிப தம்பி தங்கைகள் மீது, பெரியவர்கள் மீது, முதியவர்கள் மீது, ஊழியர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வருவதாக. எல்லாம் கேளுங்க, வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் அழைப்பில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பில் பயனுள்ள விரிவாக்கம், நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, பயனுள்ள விரிவாக்கம் உண்டாக்கக்கூடிய வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே என் மீது, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது, எங்க திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, இளம் வாலிப தம்பி தங்கைகள் மீது, வாலிப தம்பி தங்கைகள் மீது, பெரியவர்கள் மீது, முதியவர்கள் மீது, ஊழியர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வருவதாக. எல்லாம் கேளுங்க, வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் அழைப்பில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அழைப்பில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பில் பயனுள்ள விரிவாக்கம், நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, பயனுள்ள விரிவாக்கம் உண்டாக்கக்கூடிய வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே என் மீது, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது, எங்க திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, இளம் வாலிப தம்பி தங்கைகள் மீது, வாலிப தம்பி தங்கைகள் மீது, பெரியவர்கள் மீது, முதியவர்கள் மீது, ஊழியர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது வருவதாக. எல்லாம் கேளுங்க, வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இருந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய அறியாமைக்கு எதிரான யுத்தத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இருந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய அறியாமைக்கு எதிரான யுத்தத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இருந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய அறியாமைக்கு எதிரான யுத்தத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிதாவே, நான் விழித்திருக்கிறேனோ தூங்குகிறேனோ, என் குடும்பம் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, உம்முடைய பிரசன்னம் என்னுடன், என் குடும்பத்துடன், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடன் செல்லட்டும் செல்லட்டும் செல்லட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிதாவே, நான் விழித்திருக்கிறேனோ தூங்குகிறேனோ, என் குடும்பம் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, உம்முடைய பிரசன்னம் என்னுடன், என் குடும்பத்துடன், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடன் செல்லட்டும் செல்லட்டும் செல்லட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிதாவே, நான் விழித்திருக்கிறேனோ தூங்குகிறேனோ, என் குடும்பம் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ, உம்முடைய பிரசன்னம் என்னுடன், என் குடும்பத்துடன், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடன் செல்லட்டும் செல்லட்டும் செல்லட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். தேவனே தேவனே, என் மனதின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மனதின், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய மனதின் இயற்கையான இருளில் இருந்து என்னை, என் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விடுவியும் விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே தேவனே, என் மனதின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மனதின்
திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய மனதின் இயற்கையான இருளில் இருந்து என்னை, என் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விடுவியும் விடுவியும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, தேவனே, என் மனதின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மனதின், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய மனதின் இயற்கையான இருளில் இருந்து என்னை, என் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விடுவியும் விடுவியும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுது ஏறெடுத்த இந்த அக்கினி ஜெபங்களின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய திருச்சபைகளில் கர்த்தர் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும், திருச்சபைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் எங்களை கொண்டு இந்த உலகத்தில் நீர் எதையெல்லாம் செய்ய நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் நாங்கள் அக்கினியாக எழுந்து பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தாங்க. நீங்க ஆளுகை செய்ங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது ஆராதனையின் மையத்தில் நாம் இருக்கின்றோம். தேவன் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்கள் ஏராளமானவைகள். இன்றைக்கு நான் மூச்சு விடுகிறேன், உங்களோடு பேசுகிறேன், உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல பார்வை இருக்கிறது, கேட்கும் திறன் இருக்கிறது, உடைக்கும் பலன் இருக்கு. எல்லாம் கர்த்தரால் வந்தது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. வயோதிபர் ஒருவர் மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அறுவை சிகிச்சை முடிந்து அவர் சுகமாய் வீடுக்கு புறப்படும் அந்த நாள் வந்தது. அவருக்குரிய எல்லா டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரதம மருத்துவர் அந்த வயோதிபரிடம் வந்து, ஐயா நீங்க நல்லாயிட்டீங்க, இதுதான் உங்களுடைய பில் என்று கொடுத்த போது அவர் அந்த பில்லை வாங்கி பார்த்து விட்டு கண்களில் கண்ணீர் மல்க கதறினார். மருத்துவருக்கு ஒன்றும் புரியல. வசதி படைத்தவர், ஏன் இவர் கண்ணீர் வடிக்க வேண்டும்? மெதுவாக அவரிடத்தில் கேட்டார், ஐயா எங்க மருத்துவமனையினுடைய பில் அதிகமாய் போட்டுட்டாங்களா? ஏதாவது குறைக்க வேணுமா? உங்களால் கட்ட முடியாதா என்று பல கோணங்களில் அவர் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது அந்த பெரியவர் எவ்வளவு அழ முடியுமோ அழுதார். இறுதியாக அந்த மருத்துவரை பார்த்து சொன்னார், டாக்டர், எனக்கு நீங்க செஞ்ச ஒரு அறுவை சிகிச்சை என்னுடைய சரீரத்தில் இருந்த ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். அதற்கு நீங்கள் இவ்வளவு தொகை என்று சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, தப்பில்லை. என்னால் அது கட்ட முடியும். ஆண்டவன் அருளால் எனக்கு வசதி இருக்கு.
ஆனால் சற்று எண்ணி பார்த்தேன், இந்த ஒரு சிறு உறுப்பு பழுதடைந்து அதை சரி செய்வதற்கு நீங்கள் இவ்வளவு தொகை போட்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய சரியான அணுகுமுறைதான். ஆனால் என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பழுதடைந்தால் எவ்வளவு ஆகும்? ஆனால் என் ஆண்டவர் எவ்வளவா என்னை நேசித்து என் உறுப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அவர் மட்டும் பில் போட்டார்னா நான் எங்க போய் நிற்பேன்? அதை எண்ணி அவருடைய தயால குணத்தை பார்த்துதான் நான் கண்ணீர் வடிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சர்வீஸ், காட் பிளஸ் யூ என்று அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி போனார். உண்மைதான், ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு கண்ணுக்குள் ஏற்படுகிற ஒரு சின்ன பிரச்சனை, அதற்கு 1.5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய். ஒரு விரல் வெட்டப்பட்டு விட்டது, விபத்தில் சிக்கப்பட்டு விட்டது, ஒரு கை முறிவடைந்து விட்டது, எவ்வளவு! ஆனால் ஆண்டவர் நம்மை சுகமாய் வைத்து இதுகாரம் நடத்துகிறாரே, அவருக்கு நாம் எத்துணை நன்றி சொன்னாலும் போதாது. அன்பானவர்களே, அவருடைய இரக்கங்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நாம் செலுத்தக்கூடிய ஒரு பெரிய பலி காணிக்கை என்றால் கர்த்தரை புகழ்வது, கர்த்தருக்கு நன்றி சொல்வது. 10 தொழுநோயாளிகளை இயேசுநாதர் சுகமாக்கிட்டார். ஒரே ஒரு நபர் திரும்பி வந்து நன்றி சொல்லும் போது ஏசப்பா கேட்கிறார், ஏப்பா நான் 10 பேர் இல்லை சுகமாக்கினேன், மீதம் உள்ள 9 பேர் எங்கே? அப்படிதான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவர், எனக்கு ரொம்ப இளையவர். அவரோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க பாஸ்டர், இல்லை பிரச்சனைனா தானே உங்ககிட்ட வருவோம். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நாங்கள் யாருன்னு ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுவோமா? அவர் ஒரே சிரிச்சிட்டு, ஆமாம் பாஸ்டர், அதுக்கு என்ன பாஸ்டர்? பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். தோத்திரம், அவருக்கு நன்றி 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 என்று துதிப்போம். அடுத்துதான், உன் விளைவாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க செல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறுமையாய் செல்லக்கூடாது, கையில் கொஞ்சம் காணிக்கை எடுத்துட்டு போகணுமா, நல்ல பழக்கம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆனால் தன்னிடத்தில் உள்ளதை அத்தனையும் போட்டுவிட்ட ஒரு விதவையை பார்த்து இயேசு புகழாரம் சூட்டினார். எல்லாரும் காணிக்கை போட்டீங்க, ஆனால் இந்த மகளோ தன்னிடத்தில் உள்ளவைகள் அத்தனையும் போட்டுட்டா. அவர் 2 காசு தான் போட்டா. அதுதான் அன்று அவருடைய தேவை. இயேசு புகழாரம் சூட்டினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனதில் கர்த்தரை ஏவுகிறபடி நமது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று அல்லது உங்கள் மனதில் ஏவப்படுகிறபடி விதைக்கலாம். நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், அதற்கு பின்பு ஒரு பாடல் வரும். அந்த சமயம் நீங்கள் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை சரியாக புரிந்து செயல்பட அன்பாய் கேட்கிறேன். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கையை என் தேவன் அங்கீகரியும், 1000 10,000 திரும்பி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். காணிக்கை படைக்கும் வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல் எம்மை நீ தூக்கி சுமந்தீர். வாக்குகள் ஆமென், ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றவே, நீ மாற்றவே, நீ மாற்றவே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம். ஆத்ம
வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதிகளிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அப்பா உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். ஓ, ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாற்றமே. மகிழ்ச்சியோடு நீங்க துதிக்கிறது எந்த ஒரு மனிதனும் இல்லை, உங்களை உயர்த்தின தேவனை. நம்முடைய ராஜாவை உயர்த்தி பாடுவோம். இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு நீ நான் என்றும் செய்ய வேண்டும் போ. இனி நீ மாற்றமே. ஹல்லேலூயா. தவே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம். உம் நாமத்தினால் என்றும் செய்ய வேண்டும் போ. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக பரிசுத்த வேதாகமத்தை திருப்ப போகிறோம். Turn your Bible with me to book of Isaiah chapter 35 and verse 10. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 35ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வாக்கியத்தை இப்பொழுது நாங்கள் வாசிக்கிறோம். கேளுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இது 1000 வருட அரசாட்சியில் நடைபெறப் போகிற ஒரு காரியம். அங்கே சஞ்சலம் இராது, தவிப்பு இராது, எல்லாம் இன்பமயம், எல்லாம் மகிழ்ச்சி என்ற ஒரு சூழ்நிலை. அது மில்லினம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் அந்த மில்லினம் ஆரம்பிச்சோடுது. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு ஆரம்பமாக ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ முடியும்? சராசரியாக ஒரு 120 வருஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். பலத்தின் மிகுதினால் 80 வருடம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சரி போட்டோம், 120 இயர்ஸ். அதுக்கு மேலே அவ்வளவுதான் போகணும். இங்கே அவர் என்ன சொல்றார் பாருங்கள், நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய். ஆங்கிலத்தில் 2 டிரான்ஸ்லேஷன் நான் குறித்து கொண்டு வந்தேன். ஒன்று, எவர்லாஸ்டிங் ஜாய் வில் crown their heads. எவர்லாஸ்டிங் ஜாய், முடிவே இல்லாத மகிழ்ச்சி, ஒரு கிரீடம் போல் இருக்குமா. அதே போல் இன்னொரு மொழிபெயர்ப்பு crowned with everlasting joy. அப்படிதான், everlasting joy will crown their heads, crowned with everlasting joy என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது. sorrow and mourning will disappear. இது ஒரு நியூ டிரான்ஸ்லேஷன்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மனுஷனுக்கு நிம்மதி தானங்க வேணும். எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே. எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள், அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர்கள் சமாதானத்தை இழந்ததினாலே வாழ்க்கையை முடித்து கொண்டோம், எனக்கு நிம்மதி இல்லை, போயிட்டேன் என்று ஏதோ ஒன்றை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், எவர்லாஸ்டிங் ஜாய் வில் crown their heads. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தலை. தலை இல்லாம ஒரு மனிதன் இருக்க முடியுமா? ஒரு தலை, அந்த தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். இது கிமு 713
தீர்க்கதரிசியாகிய எசாயாவின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? சமீபத்திலே ஒரு போதகர்கள் கூடுகையில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அந்த போதகர் கூடுகையில் அரசியலில் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிற ஒரு தந்தை, கத்தோலிக்க ஃபாதர், இப்பொழுது முக்கிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்கி இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய கிராமம் யாருக்குமே தெரியாது. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு இடமே கண்டுபிடிக்க முடியலன்னு. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம். நான் ஒரு பிறவி கிறிஸ்தவன் அல்ல. இப்பொழுது வரை என்னுடைய குடும்பத்தில் யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னமோ என்னுடைய வாழ்க்கையில் இயேசுநாதர் ஒரு வெளிச்சத்தை தந்தார். அதற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கை மாறியது. அவரை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார், ஃபாதருடைய படிப்பை நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். பக்கம் பக்கமா இருக்கு அவருக்கு டிகிரி. 3 பெரிய கலாசாலையிலே மிகப்பெரிய பட்டங்கள் பெற்றவர். ஆனால் அந்த ஃபாதர் பேசும்பொழுது சொல்றார், இதெல்லாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஒரு ஃபாதரா இருக்கேன். பிரச்சனை வருகிறது தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. யாருக்குன்னா பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணும். அவங்களுக்கு இருக்கிற அந்த சஞ்சலமும் தவிப்பும் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா, இந்த ஃபாதர் எனக்காக இதை செஞ்சார், அதுதானே காலகாலம் போற்றப்படும். எனக்கு அதற்குத்தானே அரசு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கு. ஆண்டவன் என்னை நம்பி என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கார். ஒரு சாதாரண நிலையில் இருந்த என்ன, என் சஞ்சலத்தை மாற்றி, என் தவிப்பை மாற்றி, அவர் என்ன மகிழ்ச்சி என்னும் கிரீடத்தினால் முடிசூட்டியிருக்கார். ஆகவே கலங்காதீங்க, உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனே கொண்டு வாங்கினார். அவரோடு கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரோடு கூட அவருக்கு உரிய பாதுகாப்பு படை என்றெல்லாம் வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலும் ஒரு பக்கமான ஒரு பிரச்சனையை ஒரு ஸ்தாபனம் கொடுத்தார்கள். அதை மகிழ்வோடு வாங்கி கொண்டார். உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு லட்டு மாதிரி, அல்வா மாதிரி. அந்த பிரச்சனையை தீர்த்திடணும். எங்க ஒரு தனிப்பட்ட நபர் இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட்டு இயேசுவை அறிந்த ஒரு அரசியலில் இருக்கின்ற ஒரு ஆன்மீக தந்தை, கத்தோலிக்க ஃபாதர், அடுத்தவங்க பிரச்சனையை நீக்கி வைக்கிறதுல தனக்கு அகமகிழ்கிறது என்று சொல்வாரே. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாரங்களை சுமந்து, அத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்து, அத்தனை பேருடைய வாழ்க்கையில் வசந்தத்தை தரும் வல்லல் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து தான் சொல்றார், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். மகிழ்ச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கங்க சஞ்சலம், தவிப்பு? லைட் போட்டுட்டா அப்புறம் எங்க இருட்டு? இருள் இருக்க தான் செய்யுது. அங்க ஒரு சுவிட்சை போட்ட உடனே லைட் வந்துடுது, இருள் ஓடிடுத. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இருளான இந்த வாழ்க்கை, சஞ்சலமும் தவிப்புமான வாழ்க்கை, அவர் சொல்லும் பொழுது சொல்றார், ஓடி போயிடும். அது சும்மா ஸ்லோ மோஷன்ல நான் அருமையா இருக்கு பாருங்க. தலைதறிக்க ஓடிடும், தலைதறிக்க ஓடிடும், இல்லாமல் போயிடும். ஒரு முறை கணத்துக்குரிய சாதையா ஒன்றை சொன்னார். அவருக்கு எதிரிடையாக ஒரு சக்தி அவரை எதிர்த்து கொண்டு வருகிறது. ஆரம்பம் ஊழியத்தில் அப்பொழுதுதான் புகுந்திருக்கிற வேலை அது. எதிரில் வருகிற அந்த சக்தியினுடைய வல்லமையை பார்க்கும் பொழுது, ஆக்ரோஷத்தை பார்க்கும் பொழுது எதிர்க்க முடியாது போல் என்று, அவ்வளவுதான் நம் நிலை என்று எண்ணிய பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளிய பரிசுத்த ஆவியானவர்
எதிர்த்து நில் என்று சொல்ல தைரியத்தை வர வைத்துக் கொண்டு அந்த எதிர்ப்புறத்தில் வந்து கொண்டிருக்கிற அந்த வீரனடை போட்டு உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று வந்த அந்த சக்தியை இவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்து இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி முன் ஒரு கால் எடுத்து வைத்தார். அவ்வளவுதான். இவர் முன்னேற 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 அந்த எதிர் சக்தியின் வல்லமை குறைந்தது, அடித்து புரண்டு ஒரே ஓட்டமாய் ஓடியது. அதை தான் கத்த சொல்ற. சஞ்சலமும் தவிப்பும் வரும்பா, ஆனா உன் மேல இருக்கிற அந்த மகிழ்ச்சி, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக சொல்லலாம். ஹல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டும் அன்னன்னைக்கு வந்துட்டு போறது சந்தோஷம், என்றென்றைக்கும் நிற்கிறது மகிழ்ச்சி. இப்போ பர்த்டே எனக்குன்னு வச்சுக்கோங்களேன், பர்த்டே அன்னைக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். அது அன்னையோட முடிஞ்சிடும். அடுத்த நாள் டெய்லி பர்த்டே வராதே. கல்யாண நாள் சந்தோஷமாக இருக்கும், அடுத்த நாள் டெய்லி கல்யாண நாள்னா கொண்டாட முடியும் இல்லையே. அதுதான் சந்தோஷம் அன்னன்னைக்கு இருந்து போகும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி அது என்னன்னைக்கும் இருக்கும். அதனால தான் 2 வார்த்தையும் போட்டுட்டார். சந்தோஷமும் டெய்லி உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும், நித்திய மகிழ்ச்சியை நீ அடைவாய். இந்த 2ம் உனக்குள்ள இருக்கிறதுனால சஞ்சலமும் ஓடி போயிடும், தவிப்பும் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை என் நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வந்த பொழுது, இந்த கர்த்தருடைய சபை ஆரம்பம் என் நினைவுக்கு வந்தது. 1990 ஆண்டு கனத்துக்குரிய பேராயர் தயானந்தன் ஐயா அவர்கள் எங்களுடைய திருச்சபை கர்த்தருடைய சபை என்ற பெயரோடு அவர்கள்தான் பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்து வைத்தார்கள். நவம்பர் 25ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு. அப்பொழுது ஐயா அவர்கள் பாஸ்டர் தயானந்தன், இப்பொழுது அவர்கள் பேராயர். அநேக போதக பிதாக்களுக்கெல்லாம் ஒரு தலைமை போதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு சரியான ஒரு பட்டம் பேராயர். 34 வருடங்கள் ஓடிவிட்டது. இப்பொழுது 35க்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். 35 35ஆம் ஆண்டு. அதுதான் கர்த்தர் இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை நினைப்பூட்டினாரோ. இந்த 35ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பு கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. அதையெல்லாம் இந்த காலையில சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒரு மனிதன் என்று சொல்லுமானால் பல பாடுகள் பல காரியங்களிலே கடந்துதான் வரணும். சமீபத்தில் ஐயா ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த உலகை விட்டு கடந்து போனார்கள். பல புகழாரங்கள் சூட்டப்பட்டன. அவர் வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தின் மேல் ஏறினார். எத்தனையோ கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை தேசத்திற்கும் மக்களுக்கும் கொண்டு வந்தார். எத்தனையோ கோடிகளை இப்பொழுது விட்டு போயிருக்கிறார். அவரை பற்றியெல்லாம் புகழாரம் சொல்லி கொண்டுதான் இருக்கு. ஆனால் அவர் கடந்து வந்த பாதையிலே ஒரு தோல்வி அவருக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. அதனால தான் அவர் திருமணம் செய்யவில்லை என்று சொல்றாங்க. இருக்கட்டும், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எங்களுக்கும் இந்த 34 வருடங்கள் முடிந்து 35க்குள் நுழையும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொல்றதும் அதுதான் சொன்னார். ராஜன்ஜான், உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும்டா. கர்த்தருடைய சபையாரே ஓடி போயிடும். தேவ பிள்ளைகளே, இனி வரும் காலங்களில் நம்ம எல்லாருமே ஒரு புதிய ஆண்டை நோக்கி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே யூதர்கள் அவர்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். யூத காலண்டரின் படியாக இப்பொழுது அவர்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். 5785 5785. அதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் 5 5 2 கிரேஸ், 7 சம்பூரணம், 8
புதிய ஆரம்பம். அவங்களுக்கு கர்த்தருடைய சபைக்கு 35 ஒத்தப்படையில் கொண்டாந்து நிறுத்தி பார்த்தா 3, 5, 8 ஒரு புதிய ஆரம்பம். அந்த புதிய ஆரம்பம் எப்படி இருக்கான்? எங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்குறார், நித்திய மகிழ்ச்சி, a new beginning, everlasting joy. உனக்கு அந்த நித்திய மகிழ்ச்சியை நான் தரம்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளை செல்வங்களே, உங்க தலை மேல அவர் கிரீடத்தை வைக்கிறாருன்னா அது நித்திய மகிழ்ச்சி. மோசே என்ற தீர்க்கன் அவர் வேண்டிக் கொண்ட வேண்டுதலில் ஒரு வேண்டுதல் என்னை ரொம்ப கவர்ந்தது. சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னும் அழகா அவர் வேண்டிக் கொள்றார் பாருங்க, எங்களை மகிழ்ச்சியாக்கும். 34 வருஷம் அல்லது உங்க வாழ்க்கையில் எத்தனை வருஷமோ எனக்கு தெரியாது, எங்களை மகிழ்ச்சியாக்கும். நித்திய மகிழ்ச்சி எங்களை நிரப்பட்டும் என்று மோசே வேண்டிக் கொண்டது போல நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். சரி, இந்த மகிழ்ச்சி ஆவிக்குரிய ரீதியிலே எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு குழுவுக்கு ஒரு சபைக்கு கிடைக்கிறது? வேகமாக எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் சில காரியங்களை சொல்றேன், கேட்குறீங்களா? முதலாவதாக, தேவன் தம் பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது, ஒரு தேவனுடைய வீட்டை ஒரு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உண்டாகிற மகிழ்ச்சி. ஆதாரமாக எஸ்ரா 6:21-22 புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 6, 21 and 22 வாசிக்கிறேன், காலுங்களேன். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் தங்கள் தெய்வமாக கொண்டு அவர்கள் ஆராதித்த ஆராதனையிலே ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக எப்படி ஆசரித்தார்கள் என்றால், சந்தோஷத்தோட, ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு அதை ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பண்டிகை நாட்களை அவர் வைத்திருக்கிறார். உங்களை அடிமைத்தனத்தில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறாரே. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கணும், அது ஒரு பண்டிகை நாள். செலிப்ரேட் த டே ஆஃப் யுவர் ரீபர்த். மறுபடி பிறந்தது அந்த நாள் ஒரு பண்டிகை. என்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றீர்கள், அந்த நாள் ஒரு பண்டிகை. இப்படி ஒவ்வொன்றாக கர்த்தருடைய அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைத்து ஆசரிக்கிறது. அந்த நாளை கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக பிரதிஷ்டை செய்கிறது. அதைதான் அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணினார். இரண்டாவது, ஒரு மனிதன் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுது. when he returned from the captivity, அவனுக்கு மகிழ்ச்சி வர்றதுன்னு சங்கீதம் 126:2 வாசிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் இருந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு பெரிய காரியம் உலகத்தில் எது என்றால், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம்தான் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறதாம்.
ஒரு கோடீஸ்வரனால, இத்தனை கோடிக்கு அதிபதி என்பதனால அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அதனாலதான் அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டை தேடி வந்த பொழுது ஒரு பெரிய விருந்து உண்டு பண்றார் அவங்க அப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டு பரிதாபமான கோலத்தில் வந்தவன் அவர் இருட்டவில்ல. ஏடா சொத்தெல்லாம் போய் அழிச்சிட்டு வந்து ஆண்டி மாதிரி நிற்கிறியடா, அப்படி அவர் சொல்லல. எப்படியோ என் பிள்ளை காணாம போனா, கண்டுபிடிச்சிட்டோம், திரும்பி வந்துட்டான், கொண்டாடுவோம், விருந்து உண்டு பண்றார். பைபிள் அப்படித்தான் சொல்றது. ஆகவே ஒரு மனிதன் சிறையிருப்பில் இருந்து வரும் பொழுது, எதிராளியின் கைவசம் இருந்து வரும் பொழுது, எப்படி சிலர்லாம் நீண்ட கால ஆயுள் தண்டனைலாம் பெற்றுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கூப்பிடுறாங்க. எதிராளியின் கையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும் பொழுது எக்காலம் ஊதுகிறார்கள். போர் முனையிலே வெற்றி சத்தம் தொனிக்கிறது போல சிறையிருப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்படும் பொழுது மகிழ்ச்சி நிலைவரப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மூன்றாவது, இந்த நித்திய மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கிறது என்றால் ஆவிக்குரிய அலங்கரிப்பினாலே. The blessing of spiritual life. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஒரு கலெக்டர் அம்மா பேசுறத காட்டேன், மலையாளத்திலும் இங்கிலீஷ்லையும். கிரைஸ்ட் லைக் லைஃப் வி நீட். கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. ஜனங்கள் கிறிஸ்துவை என்னில் காண வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் இவர் என்ன சொல்றாரு, என் தேவனுக்குள் ஆத்துமா களி கூறுகிறது. அதுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொல்ற மாதிரி சொல்றார். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்றது போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல. ஒரு அம்மா துபாயில் கணவனோட போயிட்டாங்க. ஏங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தாங்கங்க. அவ்வளோதானம்மா, அதுக்கு என்ன, இவ்வளோ தூரம் ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன், வாங்குங்க. அந்த கடையில் கூட்டிகிட்டு போய் ஒரு பொம்மையில் தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்தினாலே உடை செய்து பூட்டியிருக்காக. அதை காட்டி இதுதாங்க எனக்கு வேணும், வா நம்ம ஊருக்கு போவோம். என்னதுக்குங்க? இல்லை, ஊரில் இருக்க சொத்தெல்லாம் விற்றுட்டு வரலாம். அப்படி விற்றுட்டு வந்தால் கூட உனக்கு இது வாங்கி கொடுக்க முடியாதுமா. எங்க அது பக்கத்தில் ஒன்று இருக்க, அந்த பொம்மை போட்டிருக்க, அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஐயோ நீ இடத்த விட்டு நகரு. அந்த மாதிரி ஒரு அலங்கரிப்பு விரும்புகிறார்கள், அலங்கரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது வெளிப்புறமான அலங்காரம். இவர் என்ன சொல்றாரு, உள்ளான மனிதனிலே என் தேவனுக்குள்ளே நான் கலிகூறுகிறேன். இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்றார். யாரு? கர்த்தருக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது மணவாட்டியோ மணவாளனோ அலங்கரிப்பு பண்ணுகிற இந்த அலங்காரங்களினால் அல்ல, எனக்கு அவர் ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். எனக்கு ஒரு சால்வையை போடுறார், அதுதான் நீதியின் சால்வை. சமீபத்தில் நைஜீரியாவிலிருந்து ஒரு தெய்வ மனிதன் எங்கள் திருச்சபையில் ஊழியம் செய்ய வந்திருந்தார். ஒரு இளைய ஊழியர் தான். அவரை பொதுவாக நம்ம இந்திய முறைப்படி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி வரவேற்பேன் இல்லையா. நான் ஒரு சால்வையை போட்டேன். ஐயோ, அந்த மனிதன் எவ்வளோ பவ்யமா அப்படி அதை குனிந்து அதை வாங்கி, நல்ல பெரிய படிப்பாளி தான், நல்ல பெரிய போஸ்ட் தான். ஆனால் அந்த சால்வையை போடும் பொழுது ஒரு ஊழியக்காரன் தெய்வ சமூகத்திலிருந்து எனக்கு போடுறார். அதை அவர் அவ்வளோ பவ்யமாக வாங்கிட்டார். உலக புகழ் பெற்ற லைட்டிங்லேயே உன்னத நிலையில் இருக்கின்ற ஒரு அன்பு தெய்வ மனிதன் எங்கள் திருச்சபையில்
தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபைகளில் லைட்டிங்ஸ் எப்படி இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்யலாம், ஊழியங்களுக்கு அது ஒரு தடையாயிராதபடி செயல்படுத்தலான்னு சொல்லி வந்தார். இன்டர்நேஷ்னலில் வெல் நோன் மேன் அவர். அப்பொழுது என்னை அவருக்காக ஜெபம் பண்ண சொல்லி அழைத்த போது என் மனதுக்குள்ளே ஒரு கனப்படுத்த வேண்டும் என்று ஒரு சால்வையை போட்டு, ஓ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் கலர். அவருக்கு லைட் பார்க்காத, கலர் பார்க்காதவரா, அவ்வளவு அதை பவ்யமாக அதை பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் நம்ம ஒரு கனப்படுத்துறதுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு போடுறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்களேன், நீதியின் சால்வை அவர் போடுற, ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடும் பொழுது நானும் அவரும் ஒன்னாயிடுறோம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. 4வது, எப்பொழுது இந்த நித்திய மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு வருதாம் பாருங்களேன். எரேமியா 15:16 அழகா சொல்றாரு, the delights of God's word grant the joy of the Lord. வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை. நான் கூட கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் அவர் சொல்றாரு, அதை உட்கொண்டேன், சாப்பிட்டுட்டேன், அவ்வளோ ஒரு பேரானந்தம். ஜெர்மன்ல இருந்து என்னுடைய சபைய பிள்ளை கல்யாணம் முடிச்சு போயிட்டு திரும்பி வந்திருக்கா. ஒரு 2-3 சாக்லேட், நல்ல ஜெர்மன் சாக்லேட்ஸ் கொண்டாங்க. அதில் ஒன்றை எடுத்து வாயில் வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு இனிப்பு. டாக்டர் பால் தினகரனுடைய பேத்தி எங்கள் சபைக்கு வந்தப்போ நான் கேட்டேன், பாப்பா உனக்கு சாக்லேட் வேணுமா? ஓடி போய் அதில் ஒன்று இருந்துச்சு, அதை கொடுத்து அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தைகள் அதை உட்கொள்ள உட்கொள்ள அவ்வளோ ஒரு இன்பம். அதனால தான் ரீட் த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரி டேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நல்லா வசனத்தை கிடைச்ச உடனே சாப்பிட்ருங்கன்றாங்க. அது சொல்கிறாரு பாருங்க அவர், உடைய வார்த்தை எரேமியாவுக்கு அவ்வளோ ஒரு இன்பம், அதை கிடைச்ச உடனே சாப்பிட்டுட்டேன். என் இதயத்துக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கு. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கணும், உள்ள இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. இருதயம் மகிழ்ச்சி இருந்தால் தான் தலை அது நல்ல சுகமாக இருக்கு. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேளுங்க, உட்கொள்ளுங்க. நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலம் தவிப்போம், ஓடியே போயிடும். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 5-8 வரல வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒரு புத்து உணர்வாள், த டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷிங். அந்த காலத்தில் சபை துன்புறுத்தப்படுறது, அங்கெல்லாம் சிதறி போகிறாங்க. அப்படி போகும் பொழுது சமாரியா பட்டணத்துக்கு ஒரு கூட்டம் போயிடுது. அங்கே நடக்கிற சம்பவத்தை தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:5-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அறியலாம். வாசிக்கிறோம், கேளுங்களேன். அப்பொழுது பிலிப் என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் சொல்லப்பட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதோ அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. நான் சிறுவனாய் இருந்த பொழுது முதல் முறை சங்கை மோரி ஜருளோ ஐயா அவர்கள் சென்னை SIAA கிரவுண்டில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கூட்டம். கடைசி நாளில் அந்த கிரவுண்டில் உட்கார முடியல, கூட்டம் மக்கள் நின்று தான் காட்டாங்க. அந்த மனிதன் ஒரு சின்ன
ஒரு சில நிமிடங்கள் வார்த்தை சொல்லிவிட்டு ஊதினார். அற்புதங்கள். முடவர்கள் நடந்தார்கள், பார்வையற்றவர்கள் பார்த்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், தொழுநோயாளிகள் சுகமடைந்தார்கள், லாகரி வஸ்துகளை தூக்கி எறிந்தார்கள், மனம் திரும்பினார்கள். என் சொந்த கண்களினால் இப்பொழுது கூட அதை நினைத்தால் பசுமரத்தாணி போல் இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். அதுதான் இங்க சொல்ற. அநேகர்ல இந்த ஆவிகள் புறப்பட்டு போன உடனே, திமிர்வாதக்காரர்கள் எல்லாம், சப்பானிகள் எல்லாம் நடந்த உடனே சந்தோஷம், ஜாய், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருந்தது. கடைசியாக நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்க 1 பேதுரு 1:8 பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மானிட வடிவத்தில் இப்பொழுது இல்லை, ஆவியாகவே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை தரிசியாமல் இருந்தும் அவரை நீங்கள் விசுவாசம் வைக்கிறதுனால சொல்லி முடியாதது மகிமையினால் நிறைந்து சந்தோஷத்தின் களி கூறுகிறீர்கள். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு செயல்படுகிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். இனி வரப்போகிற காலங்களில் எங்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு கர்த்தர் அருளுகின்ற அந்த வார்த்தை ஏசாயா 35:10, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். எழுந்து நிற்போம், கூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாளிலும் தமது பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு அருள் இருக்கின்றதான ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் நியமித்த பண்டிகைகளை நாங்கள் ஆசரிக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் பண்டிகைகளை நாங்கள் ஆசரிக்கட்டும். நாங்கள் எந்த நிலையில் சிறையிருந்து மீட்கப்பட்டோம் என்பதை நினைத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடட்டும். அப்பா, எங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பல்ல, உள்ளான அலங்கரிப்பை தாரும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை மகிழ பண்ணும். ஒவ்வொரு பட்டணத்திலும் உம்முடைய பெயரால் நடைபெறுகிற அற்புத அடையாளங்களினாலே மகிழ்ச்சியை எங்களுக்கும் எங்கள் பட்டணத்திற்கும் தாரும். உம்முடைய அன்பை நேருக்கு நேர் நாங்கள் சரீர பிரகாரமாய் காணாமல் இருந்தோம், உணர்கிறோமே, அனுபவிக்கிறோமே. அதனால் எங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சிக்கு கலிகூறுதலுக்கு நன்றி சொல்கிறோம். என்னாலும் எப்போதும் எங்களோடு இருப்பீராக. சகல துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அதில் பாஸ்டர் சாராராஜன் ஜான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பார்கள். பாருங்கள், பிறரை பார்க்க தோண்டுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.